இந்த காணொளியில் நான் உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், ஒரு முறை நான் தென் ஆப்பிரிக்கா ஜனாதிபதி மதிப்புக்குரிய திரு நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தத்ரூபமான வாழ்க்கை அனுபவங்கள் அதிலே இருந்ததை நான் வாசித்து அறிந்து கொண்டேன். அதில் ஒரு சம்பவம் நிகழ்வு, அதை பற்றித்தான் நான் இந்த காணொளியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மதிப்புக்குரிய திரு நெல்சன் மண்டேலா 1994 ஆண்டு ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று தென் ஆப்பிரிக்கா ஜனாதிபதியாக அவர் தெரிந்தெடுக்கப்படுகின்றார். அப்படி தெரிந்தெடுத்த பிற்பாடு, ஜனாதிபதியான பிற்பாடு ஒரு முறை அவரை சுற்றி இருக்கின்ற அவருடைய அரசு ஊழியரோடு சேர்ந்து அங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண சாப்பிடுகின்ற ஒரு இடத்துக்கு செல்லுகின்றார், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகின்றார். அப்படி அவர் அங்கே தன்னோடு சேர்ந்தவரோடு சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, அங்கே அவருடைய சாப்பாட்டை பராமரித்து கொண்டிருந்த அல்லது போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடுகளை கொடுத்து கொண்டிருந்த ஒருவர் இவரையே பார்த்து ஒரு விதமான பயத்தோடு ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது திரு ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா அங்கே இருந்த அவருடைய பாதுகாவலர் நோக்கி அந்த மனிதனை கூப்பிட்டு எங்களோடு சாப்பிட வையும் என்று சொல்லி அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த மேசையிலே இவரையும் சாப்பிடுவதற்காக அழைத்து அங்கே அவரை சாப்பிட வைக்கின்றார். அப்படி அந்த மனிதர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாதாரண இயல்பான நிலையில் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு பயத்தோடு கைகள் எல்லாமே உதறிக்கொண்டு இயல்பான நிலையில் அவர் சாப்பிடவில்லை. அற்புதமாக சாப்பிட்டு விட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் எழும்பி போய்விட்டார். அப்பொழுது அங்கே நின்றவர்கள், ஜனாதிபதியை சுற்றி நின்றவர்கள், அவர்கள் நினைத்தார்கள் ஒரு பயத்தினால் அப்படி செய்துவிட்டு சாப்பிட்டு விட்டு போய்விட்டார் என்று நினைக்கின்றோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னார், இவர் 1994 ஆண்டு ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பாக 27 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்திருக்கின்றார். சிறையில் இருந்தார் என்பதற்காக அவர் குற்றத்துக்காக வேண்டிய அல்ல, தென் ஆப்பிரிக்க மக்களுக்காக இனவாதத்தின் அடிப்படையில் அவர் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த பொழுது, இப்பொழுது சாப்பிட்டு விட்டு சென்றாரே அந்த நபர், இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவருக்கு காவலாளியாக இருந்து இவருக்கு சொல்ல முடியாத உபத்திரவங்களையும் அடி உதைகளையும் கொடுத்தார். அதிலையும் குறிப்பாக இவர் எப்பொழுதெல்லாம் சிறைச்சாலையிலே மயக்கமுற்று விழுந்து கிடந்தாரோ அப்பொழுதெல்லாம் இந்த காவலாளி வந்து அவர் மேலே யூரின் அடித்து விட்டு போவாராம். அது மாத்திரமல்ல, 27 ஆண்டுகளாக அந்த சிறைச்சாலையில்
சொல்லன்னா துன்பங்களை கொடுத்த நபர் அந்த நபர். அதனால தான் இப்பொழுது திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் ஜனாதிபதியாக வந்து விட்டார். தனக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாரோ அல்லது பழி வாங்குவாரோ என்ற பயத்தினால தான் அவர் அப்படி கை நடுங்க பதட்டமான நிலையில் அங்கே நின்றார். ஆனால் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் பழி வாங்குவதற்கு பதிலாக ஒரு உயர்வான உள்ளத்தோடு அந்த நபரை அழைத்து தன்னோடு சாப்பிட வைத்தார். ஜனாதிபதி திரு நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தனக்கு தீமை செய்தவர்களை, துன்புறுத்தியவர்களை, துரோகம் செய்தவர்களை திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் எப்படி மன்னித்து அவர்களை தன்னோடு உணவருந்த வைத்தார் என்பது உள்ளத்தை பொறுத்த விஷயம். திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் 1918 ஜூலை மாதம் 18 பிறந்து 2013 டிசம்பர் மாதம் 5 இறந்தவர். சிறைச்சாலை வாழ்க்கை 27 வருடங்கள் தன்னுடைய மக்களுக்காக. சவுத் ஆப்பிரிக்காவில் முதலாவது ஜனாதிபதியாக 1994 99 மட்டும் அவர் பணியாற்றினவர். திரு நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு உயர்வான மனிதர், உள்ளத்தால் ஒரு உயர்வான மனிதர். அதனால இன்றைக்கும் உலகம் அவரை போற்றுகின்றது. ஒரு ஞானமிக்கவர், தூர நோக்கு பார்வை கொண்டவர், மக்களுக்காக வாழ்ந்தவர். அதனால தான் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு உயர்வான உள்ளத்தை கொண்ட ஒரு மனிதர் திரு நெல்சன் மண்டேலா அவர்கள். இந்த கதையை நான் இதில் பதிவிடும் பொழுது இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த கதையை நான் பதிவிடுகின்றேன். இந்த கதையை நான் வாசிக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் ஒரு அநியாயம் செய்த ஒரு மனிதன், அவர் மயக்கமுற்று இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு மேலே யூரின் அடித்தார் என்று சொன்னால் அதை விட அடிகள், உதைகள், 27 ஆண்டுகள், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எப்படி எளிதாக அவர் மன்னித்து விட்டார் என்பதுதான் ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். சாதாரண மனிதர்கள் எப்படி பழி வாங்கலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உயர்ந்த உள்ளமுள்ள மனிதர்கள் அதை அப்படி ஒரு பொருட்டாக நினைத்து கொள்வதில்லை, அப்படி கடந்து சென்று விடுறார்கள். இது எப்படி சாத்தியம் அப்படி என்று சிந்திக்கின்ற பொழுது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சாத்தியத்துக்கு சாத்தியப்படுத்த முடியும். அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இந்த உலகம் நம்ம எல்லோருமே அறிந்தது போல முற்பரிமாணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீளம், அகலம், உயரம் போன்ற முற்பரிமாணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய கட்டமைப்பு, அதற்குரிய சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது முற்பரிமாணத்தில் வாழ்கிற மனிதர்கள் நாங்கள். ஆனால் இந்த முற்பரிமாணத்துக்குள்ளே இருந்து கொண்டு, இந்த உலகத்துக்கு இருந்து கொண்டு 4வது பரிமாணத்தில் வாழுகின்ற மனுஷர்கள் இருக்கின்றார்கள். முற்பரிமாணம் இந்த உலகம் இதுக்கு இருந்து கொண்டு 4வது பரிமாணத்தில் வாழுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த முற்பரிமாணத்தில் இருக்கின்ற பல விஷயங்கள் 4வது பரிமாணத்துக்கு மேலே இருக்காது. இந்த முற்பரிமாணத்துக்குள்ள உட்பட்ட விஷயங்கள், சட்டம், உதாரணத்துக்கு சட்டம் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு சட்டம் இருக்கும், அல்லது போனால் ஒழுங்குமுறை என்று நாங்கள் சொல்லுகின்ற விதங்கள் இருக்கும். அதோடு சேர்ந்த பல விஷயங்கள், அது போட்டி, பொறாமை, இந்த உலகத்து காரியங்கள், இந்த உலகத்தினுடைய வெற்றிகள், செல்வங்கள், பணங்கள், இது எல்லாமே இந்த முற்பரிமாணத்தில் முக்கியமான இடத்தை பிடித்து கொண்டே இருக்கும்.
இந்த முற்பரிமாணத்துக்குள்ள கட்டுப்பட்டு வாழுகின்றவர்களுக்கு மன்னிப்பு என்பது சாத்தியப்படாது, மன்னிக்க முடியாது. மன்னிக்க விரும்பினாலும் முடியாது. காரணம், அவர்கள் வாழுவது முற்பரிமாணம். நம்ம தண்ணிக்குள்ளே இருந்து கொண்டு குளிரக்கூடாதுன்னு நினைத்தோம்டா அசாத்தியமில்லை. தண்ணியை விட்டு வெளியில் வந்தால் தான் குளிராது. அந்த முற்பரிமாண உலகத்துக்கு இருந்து கொண்டு அதோட முற்பரிமாணத்துக்கேற்ப வாழும் பொழுது எங்களால் மன்னிக்க முடியாது. ஆனால் உலகத்தில் இருந்து கொண்டு 4வது பரிமாணத்தில் வாழுகின்றவர்களுக்கு அது சாத்தியம். 4வது பரிமாணத்தில் போட்டி, பொறாமை, பழி வாங்கிறது, இந்த உலக பணம், புகழ், செல்வம், இது எல்லாமே 4வது பரிமாணத்தில் இருப்பது கிடையாது. ஆகவே தான் எப்படி கையாள வேணும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முற்பரிமாணத்தில் இருந்து கொண்டு முற்பரிமாணத்துக்குரிய காரியங்களை விடலாமென்றால் முடியாது. முற்பரிமாணத்தில் இருந்தாலும் 4வது பரிமாணத்தில் வாழும் பொழுது 4வது பரிமாணத்துக்குரிய காரியங்கள் தான் நம்ம செய்வோம். 4வது பரிமாணத்தில் பார்த்தோம்னா போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, பழி வாங்குகிற குணம் இருக்காது, பண ஆசை இருக்காது, பொருள் ஆசை இருக்காது, செல்வத்தில் ஆசை இருக்காது, உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்காது. இது 4வது பரிமாணத்திற்குரிய விஷயங்கள். இனி நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வாழ்ந்த பல மகான்கள் என்று நாங்கள் சொல்லுபவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் 4வது பரிமாணத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் 4வது பரிமாணத்தினுடைய தன்மையில் வாழ்ந்தபடியினால இந்த 3வது பரிமாணத்துக்குரிய தன்மைகள் அவர்களை தொட இல்லை. அவர்கள் 4வது பரிமாண சிந்தனையில் வாழ்ந்தார்கள், அந்த உயர்வான உள்ளத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் 3வது பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டு 3வது பரிமாணத்துக்குரிய உலக சாதனைகளை அடைய முற்பட்டோம் என்றால் நாம் ஒரு நாளுமே 4வது பரிமாணத்து உயர்வான விஷயங்களை அடைய மாட்டோம். அதனால் இந்த உலகத்தினுடைய 3வது பரிமாணத்தை அடைவதற்காக பல வேளைகளில் நாங்கள் சொல்லுகின்ற நல்ல விஷயங்கள், 4வது பரிமாணத்துக்குரிய நல்ல விஷயங்களை நாங்கள் விற்று அல்லது அடகு வைத்து இழந்து தான் இந்த 3வது அழிந்து போகிற பரிமாணத்துக்குரிய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் இந்த நம்முடைய சிந்தனைக்கு என்ன அப்படி பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உலகத்தில் நம்ம 3வது பரிமாணத்தில் வாழ்ந்தாலும் 4வது பரிமாணத்துக்குரிய விஷயங்கள் சிந்தனைகளோடு வாழ்கின்ற பொழுது நாங்கள் உயர்ந்த மனிதர்களாக இருப்போம். அந்த உயர்வான மனிதத்தன்மையில் சாதிப்போம். நாங்கள் உயர்வான உள்ளம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் 4வது பரிமாணத்துக்குரிய விஷயங்களோடு வாழ பழகி கொண்டால் நாங்களும் ஒரு சாதனையை செய்யலாம். உயர்வான உள்ளத்தை கொண்ட மனிதர்கள் என்ற ஒரு சாதனையை நாங்களும் இந்த பூமியில் படைக்கலாம். அதைத்தான் சில மகான்கள், திரு நெல்சன் மண்டேலா போன்ற பல மகான்கள் இந்த உலகத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். உன்னாலேயும் முடியும். முற்பரிமாணத்தில் வாழ்ந்தாலும் 4வது பரிமாண சிந்தனையை வாழ்ந்தால் நீயும் ஒரு உயர்ந்த உள்ளத்தை உருவாக்க முடியும். அதில் ஒன்றுதான் பல மகான்கள் செய்த மன்னிப்பு என்ற ஒரு விஷயம். நன்றி.